சிங்கிளா கமிட்டடா அதை கொஞ்சம் சொல்லுங்க. எங்க வீட்டு மாப்பிள்ளை யாருன்னு நாங்க கேக்குறோம். இல்ல எங்க போனாலும் ஆரியாரான்னு எல்லாருமே பேசிக்கிறீங்க. ஆனா எனக்கு அதுவே see that's a reality show அவ்வளவுதான். இட்ஸ் ஓவர். அத வந்து கண்டினியூ பண்ண நானும் விரும்பல. பட் wherever I go they ask me Arya show fame I'm using the even Insta ID கூட I'm using for fame தான். ஆமா ஓகே fame தான். பட் அத வந்து அவங்கள நினைச்சிட்டு ஃபீல் பண்ணிட்டு லவ் அதெல்லாம் அப்பந்தத்திக்கு யாரை ரொம்ப பிடிக்கும், அந்த அந்த பையனோட குவாலிட்டிஸ் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி உங்க ஃபேன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிப்பாங்க, நோட் பண்ணி வச்சுப்பாங்க. டீசென்ட் அண்ட் வெரி ஹியூமர் சென்ஸ் அதிகமா இருக்கணும். குவைட்டா இருந்தா பிடிக்காது. நாங்களே நிறைய கவுண்டர் அடிப்போம், டபுள் மீனிங் பேசுவோம். லைக் இந்த மாதிரி கேரக்டர் தான் எனக்கு செட் ஆகும். குவைட்டா காமா இருக்கிற பர்சன். பப்பி லவ் அந்த மாதிரி இருந்திருக்கா? ஏதாவது லவ் ஸ்டோரிஸ் இருந்திருக்கா? இருக்கே, ஸ்கூல்ல இருந்திருக்கே. 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது. 11th ஸ்டாண்டர்டா? ஆமா ஓகே. சோ அப்போ வந்து ஸ்பெஷல் கிளாஸ் அப்பெல்லாம் யாருமே இருக்க மாட்டாங்க. நாங்க மட்டும் தான் அந்த ஆடிட்டோரியம்ல உட்கார்ந்துருப்போம். ஒரு 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 பில்லர்ல உட்கார்ந்துருப்போம். ஸோ பிகாஸ் வி ப்ரிப்பேரிங் ஃபார் பப்ளிக் எக்ஸாம்ல. ஸோ அந்த டைம்ல வந்து சைட் அடிக்கிறதுக்காகவே அந்த பையனுக்கு நேரா போய் உட்காந்துக்கிறது. ஃப்ரெண்டுங்கிற ஒரு ரிங்கு கொடுத்துருக்காங்க, நான் இன்னும் வச்சிருக்கேன். எனக்கு இன்னுமே ரொம்ப பிடிக்கும். பட் ஹி காட் ஹார்ட் பிரேக்லாம் லைஃப்ல நிறைய இருக்கு. ஒரு ஒரு மூவி ஆடிஷன் போயிட்டு ரிஜெக்ஷன் ஆகும்போதெல்லாம் ஹார்ட் பிரேக் இருக்கு. லைக் நிறைய விஷயங்கள் நான் டவுன் ஆயிருக்கேன். ஸோ டவுன் ஆகும்போது லோன்லியா ஃபீல் பண்ணுவேன். லைக் சிம்ரன் த்ரிஷா அசின் அசின் தமன்னா பிரசாந்த் மாதவன் ஜீவா மாதவன் விஷால் மாதவன் ஆர்யா. ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்ஸ். அனன்யாஸ் நானா நானி ஹோம்ஸ் கோயம்புத்தூர். இது எங்களோட பாரடைஸ். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ். எஸ் மேம். நாங்க வந்து இப்போ ஒரு குட்டி செக்மெண்ட் வச்சிருக்கோம். அது என்னன்னா உங்களோட படங்கள் தான், நீங்க பண்ண படங்கள். அது உங்க லைஃப்ல ரிலேட் பண்ணி நீங்க ஒரு பர்சனா சொல்லலாம், இல்ல ஒரு சுச்சுவேஷனா நீங்க சொல்லலாம். தேன் உங்க லைஃப்ல வந்து ரொம்ப ஒரு தேன் மாதிரி ஒரு பர்சன், சச் a ஸ்வீட் ஹார்ட்னா யார் சொல்லுங்க? என்னோட அம்மா. ஸோ என்னை வந்து புரிஞ்சு எனக்கு என்ன வேணும், எனக்கு என்ன வேணாம், என் ஃபேஸை பார்த்தா ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ எனக்கு வந்து கடவுள் கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட்னா லைஃப்ல அம்மா தான் ஃபர்ஸ்ட். ஸோ தேன் மாதிரி கிடைச்ச லைஃப்ல கிடைச்ச என்னோட அம்மா. ஓகே. இவங்களை பிடிச்ச ஜெயில பொண்ணுப்பா அந்த மாதிரி. ஜெயிலில் போடுற அளவுக்கு யார் லைஃப்ல டார்ச்சரா இருக்கா? இந்த கம்பெனி கால் இருக்கு தெரியுமா? டெய்லி எனக்கு ஏதாவது கம்பெனி கால் வந்துட்டே இருக்கும், ஸ்பேம் கால் அந்த மாதிரி. ஸோ அவங்கள பிடிச்சி ஜெயிலில் போகணும். ஆமா ஓகே. ஆரல் இது வந்து ஒரு ஃபன்னி நோட்டா சொன்னீங்க. ஒரு சீரியஸா வந்து ஒரு கோவம் இல்லை வந்து ஒரு சில பர்சன்ஸை பார்த்தா உங்களுக்கு தோணல, அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? இவங்களை பிடிச்ச ஜெயிலில் போகணும் ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? இல்லை பர்சனாக நான் வந்து அவ்வளோ பர்சனலாக யாரும் எடுத்துக்க மாட்டேன். என்னை யாராவது இரிட்டேட் பண்ணால் இப்போலாம் நான் கண்டுக்கவே மாட்டேன். நான் ஐ டோன்ட் டேக் பர்சனலி. ஸோ ஐ டூ கான்சன்ட்ரேட் மை ஒர்க் தான். அதனால நான் எடுத்துக்க மாட்டேன். என்னை இரிட்டேட் பண்ணுறது இந்த கம்பெனி கால்ஸ் தான் டெய்லியும். பிகாஸ் நான் ஏதாவது ஒன்று பண்ணிட்டுருப்பேன், ஏதாவது முக்கியமான சீரிஸ் பார்த்துட்டு இருப்பேன், ஃபோன் தூரமாக இருக்கும். ஸோ நான் இதுக்குன்னே எஞ்சி போய் பார்த்தா கம்பெனி கால் வேற நம்பர்லேருந்து கால் வரும். இதை நான் ரொம்ப நாளாக இரிட்டேட் ஆகிற மாதிரி இருக்கு. கிட்டத்தட்ட நான் ஒரு 500 மேலே கால் பிளாக் பண்ணியிருக்கேன். எனக்கு கம்பெனி கால் அதிகமாக வருது, தெரியல எனக்கு. ஏதாவது ரிப்போர்ட் தான் பண்ணும், ரிப்போர்ட்டும் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஐ கெட்டிங் கால் அட்டன் பண்ண. சரி என்னதான் வேணும் மேம்? இன்சூரன்ஸ் வேணுமா மேம்? லோன் வேணுமா? லைக் இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துட்டே இருக்கு. சாமானியன் லைஃப்ல வந்து இந்த ஒரு விஷயத்துல நான் ரொம்ப ஒரு சாமர்த்தியசாலிப்பா அப்படின்னா என்ன சொல்வீங்க? காசு ரொம்ப செலவு பண்ண மாட்டேன். ஸோ சிக்கனமாக செலவு பண்ணுவேன். நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் அதை நான் வேணுங்கிறதுக்கு தான் செலவு பண்ணுவேன், அனாவசியம் செலவு பண்ண மாட்டேன். ஸோ அந்த விஷயத்தில் எல்லாருமே ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எல்லாருமே அதை பார்த்து நிறைய கற்றுட்டு இருக்காங்க. ஸோ அதனால ஐ எம் வெரி சாமானியம். ஆனால் யூஸ்வலாக சொல்லுவாங்களே இவங்க என்னப்பா ஆக்ட்ரஸ்ஸு, இவங்க வந்து போடுறது எல்லாமே ஃபுல்லாக பிராண்டடு அந்த மாதிரி தான் வாங்குவாங்க, நிறைய வந்து திங்ஸ் வாங்குவாங்க, ஒரு ட்ரெஸ்ஸை ரிப்பீட் பண்ண மாட்டாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? See, ட்ரெஸ் வந்து கேர்ள்ஸ் எல்லாருக்குமே பிடிக்கும், நாட் ஓன்லி செலிபிரிட்டிஸ். ட்ரெஸ் வந்து அடிக்டட் கேர்ள்ஸுக்கு காமன். வி ஹேவ் டூ மச் ஆஃப் ஆப் அண்ட் இஃப் யூ கோ சம்வேர் லைக் ஏதோ ஒரு ஷாப்குள்ளே போனீங்கன்னா ட்ரெஸ் எடுக்காமல் வெளில வர மாட்டோம். இட்ஸ் காமன், அது எல்லாருக்குமே சூட் ஆகும், நாட் ஓன்லி செலிபிரிட்டிஸ். Why choosing celebrity? Because they getting lot of money, so they choosing a brand. So அதனால they going for a brand thing. But I go for two thing. ஒன் பிராண்டும் போவேன், நார்மலும் போவேன். பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்கிடுவேன், அந்த மாதிரி தான். அதுவுமே அன்னெசரியாக இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. நீங்கள் லைட்டாக கன்ஜூஸா மேம்? கொஞ்சம் திங்ஸ் கன்ஜூஸ் கிடையாது. சி
ஒரு ஸ்லிப்பர் டெய்லி போடுறீங்க, அதை ஒரு பிராண்டா ஒன்று வாங்கி போட்டுடலாம்ல. Okay, அந்த எதுக்கு மாதிரி. வந்து 200 ரூபாய்க்கு இது எப்படி கிழிஞ்சு போயிடும்னு தெரியும், அதை எதுக்கு 200 ரூபாய் செலவு பண்ணி அந்த ஸ்லிப்பரை வாங்கணும்? அதுக்கு கொஞ்சம் ஒரு 2000 இல்லையோ 1500 ஸ்லிப்பர் வாங்கிட்டு அட்லீஸ்ட் யூ கேன் யூஸ் ஃபார் அட்லீஸ்ட் 3 to 6 months இல்ல. அந்த மாதிரி விஷயத்துக்கு யூ கேன் புட் ஃபார் மணி. அன்னெசரியா இந்த சும்மா 100 ரூபாய்க்கு ரோட்டு கடையில் விற்கிறது, வாங்குறது, 200 ரூபாய்க்கு ஐ டோன்ட் ப்ரிஃபர் தட். அது மாதிரி பண்றது நாட் அ கன்ஜூஸ். அது வந்து சாமானியம் தானே. எஸ், அதான் கேக்குறேன். இல்ல நீங்க சொன்னீங்கல்ல உங்க ஃபேமிலில எல்லாருமே உங்களை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு. ஆமா. சோ அதனால வந்து நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இந்த விஷயங்களுக்கு தான் செலவு பண்ணுவேன், இதுக்கெல்லாம் பண்ண மாட்டேன்னு வச்சிருக்கீங்களா அப்படி கேக்குறேன். அது எதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, என்னோட சிஸ்டர் வந்து எப்படின்னா, நான் இப்பதான் முத நாள் ஷாப்பிங் போயிட்டு வந்திருக்கோம்னு வச்சுக்கோங்க, நெக்ஸ்ட் டே ஆல்சோ ஷி டு ஷாப்பிங். ஓகே. அன்னெசரியா அது தேவையில்லாம இப்போ ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் அது தேவையில்லாம போய் வாங்குவா. ஆனா நான் வாங்க மாட்டேன். இப்பதானே இது இருக்கு, இதை போட்டுட்டு அப்புறமேட்டு வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இப்படி இருப்பேன் நான். அதை கன்ஜூஸ்னு எடுத்துக்க முடியாது. அதுதான். ஓகே மேம், டன். அடுத்து இருகப்பற்று. லைஃப்ல இந்த ஒரு பர்சன் வந்து எப்பயுமே என் கூடவே இருக்கணும் அப்படின்னா யாரை சொல்றீங்க? லைஃப்ல கூட இருக்கணும்னு நினைக்கிறது வந்து என்னோட சிஸ்டர். ஸோ ஷீ செட்டில்ட் இன் துபாய். அவங்க என் கூடவே இருந்தாங்கன்னா ஐ எம் வெரி ஹாப்பி. எப்போவுமே ஷீ இஸ் ஹி ஹி ஹி, ஐ எம் ஹர் ஹஹா, அந்த மாதிரி தான். நல்லா இருக்கே. ஸோ அந்த மாதிரி தான். என் தங்கச்சியோட கூட இருக்கணும்னு ரொம்ப ஆசை. பட் ஷீ இஸ் தேர். வெஞ்சன்ஸ். வெஞ்சன்ஸ் யார சொல்றச்சு? இல்ல, நான் முதல்ல சொன்ன மாதிரி தான். ஐ டோன்ட் கிவ் மை அட்டென்ஷன் ஃபார் ஹூ கிவிங் மை டார்ச்சர் மைண்ட், அந்த மாதிரி தான். அதனால வெஞ்சன்ஸ் யாரு மேலேயுமே இல்லை, சீரியஸா இல்லை. கேரக்டர் வேணி தான் வெஞ்சன்ஸ். சத்தியமா எனக்கு யாரு மேலேயுமே வெஞ்சன்ஸ் இல்லை. இது வந்து நாட் ஃப்ரம் யுவர் மூவி. லாஸ்டா எங்க வீட்டு மாப்பிள்ளை, எங்களுக்கு வந்து கொஞ்சம் சொல்லுங்க, அப்பந்தத்தியோட ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் என்ன, சிங்கிளா கமிட்டடா, அது கொஞ்சம் சொல்லுங்க. எங்க வீட்டு மாப்பிள்ளை யாருன்னு நாங்க கேக்குறோம். இல்ல, எங்க போனாலும் ஆரியாரான்னு எல்லாருமே பேசிக்கிறீங்க. ஆனா எனக்கு அதனாலே பாய் ஃப்ரெண்ட் செட் ஆக ஐயையோ! மாட்டேங்குது. என்ன மேம் சொல்றீங்க? இல்ல, என்ன சொல்றது, அது நிறைய பேர் கேட்டாங்கன்னா அதனால தான் நான் சொல்லுவேன். எங்க போனாலும் அதே பேர் கேட்டுட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு. See, that's a reality show. அவ்வளவுதான், இட்ஸ் ஓவர். அதை வந்து கண்டினியூ பண்ண நானும் விரும்பல. பட் wherever I go, they ask me, Arya show fame. I'm using the even Insta ID கூட I'm using for fame தான். ஆமா, ஓகே, ஃபேம் தான். பட் அதை வந்து அவங்கள நினைச்சுக்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு லவ், அதெல்லாம் எனக்கு செட்டே ஆகாது. ஆமா, பிகாஸ் லவ் நிறைய இருக்கு லைஃப்ல. அதனால இப்ப ரைட் நவ் ஐம் சிங்கிள் தான், நாட் இன்டு கமிட்மெண்ட்ஸ். ஓகே. இல்ல உங்களோட ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ், ஒரு பாய் ஃப்ரெண்ட் அப்பந்தத்திக்கு யாரை ரொம்ப பிடிக்கும், அந்த அந்த பையனோட குவாலிட்டிஸ் என்னெல்லாம் இருக்குன்னு சொன்னா உங்க ஃபேன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிப்பாங்க, நோட் பண்ணி வச்சுப்பாங்க. டீசெண்டா இருக்கணும், அவ்வளவுதான். டீசென்ட் அண்ட் வெரி ஹியூமர் சென்ஸ் அதிகமா இருக்கணும். ஹியூமர் சென்ஸ் நல்லா இருக்கே. ஓகே. ஒயிட்டா இருந்தா பிடிக்காது. ஸோ ஹியூமர் சென்ஸ் அதிகமாக, பிகாஸ் நாங்களே நிறைய கவுண்டர் அடிப்போம், டபுள் மீனிங் பேசுவோம். லைக் இந்த மாதிரி கேரக்டர் தான் எனக்கு செட் ஆகும். குவைட்டா காமா இருக்கிற பர்சன் எனக்கு செட்டே ஆகாது. நானும் அப்படியே தான் உட்காந்துருப்பேன். இட்ஸ் போரிங் லைஃபா இருக்கும். ஓகே, இவ்வளவுதான் சின்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான். டீசெண்டா ஆனா நீங்க சொல்றது நம்புற மாதிரி இல்ல மேம். ஏன்னா நீங்க இவ்வளவு அழகா இருக்கீங்க, உங்களுக்கு ப்ரொபோசல் வரலன்றீங்களே, எப்படி இதை நாங்க நம்புறது? வரும். ஆனா வந்து எல்லாருமே ஒரு பிசினஸ் பீப்புளா இருக்கட்டும், லைக் அந்த மாதிரி குவைட்டான பர்சன்னா செட் ஆகாது. ஸோ அதனாலே நான் மோஸ்டா எஸ் சொல்றது இல்லை. இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஏதாச்சும் உங்களோட அந்த பப்பி லவ் அந்த மாதிரி இருந்திருக்கா? ஏதாவது லவ் ஸ்டோரிஸ் இருந்திருக்கா? இருக்கே, ஸ்கூல்ல இருந்திருக்கே. 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது. 11th ஸ்டாண்டர்டா? ஆமா. ஓகே. ஸோ அப்போ வந்து ஸ்பெஷல் கிளாஸ் அப்பெல்லாம் யாருமே இருக்க மாட்டாங்க. நாங்க மட்டும்தான் அந்த ஆடிட்டோரியம்ல உட்காந்துருப்போம். ஒரு 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 பில்லர்ல உட்காந்துருப்போம். ஸோ பிகாஸ் வி ப்ரிப்பேரிங் ஃபார் பப்ளிக் எக்ஸாம்ல. ஸோ அந்த டைம்ல வந்து சைட் அடிக்கிறதுக்காகவே அந்த பையனுக்கு நேரா போய் உட்காந்துக்கிறது, இல்லைன்னா பையனுக்கு பின்னாடி போய் உட்காந்துக்கிறது, அந்த மாதிரி சேட்டை தான் பண்ணியிருக்கேன். ஆமாம். ஸோ ஃப்ரெண்டுங்கிற ஒரு ரிங்கு கொடுத்துருக்காங்க, நான் இன்னும் வச்சுருக்கேன். எனக்கு இன்னுமே ரொம்ப பிடிக்கும். பட் ஹி காட் மேரிட். பட் எனக்கு இன்னுமே ரொம்ப பிடிக்கும். அதனால அதுல ஒரு பியூட்டிஃபுல்லான லவ் ஸ்டோரி. நல்லா இருக்கு நீங்க சொல்றதே. வந்து அந்த ஸ்டோரி வந்து அழகா சொன்னீங்க. இந்த ஃப்ரெண்ட் அவன் நல்லா படிச்சிருவான், நல்லா படிப்பான். அதனாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹேண்ட் ரைட்டிங் எங்க ஸ்கூல்ல எல்லாருக்குமே ரொம்ப அழகா இருக்கும். அவன் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கும். அவனுக்கு பேப்பர் என்கிட்ட டோட்டல் பண்ண ஒரு பேப்பர் யாருக்கிட்டயாச்சும் போச்சுன்னா டோட்டல் பண்ணும்போது அவனுக்கு எக்ஸ்ட்ரா மார்க் எல்லாம் போட்டு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து இப்போ வித் லவ் படம் பார்த்தா நிறைய ரிலேட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். டோட்டல் பண்ணி போடுறதா? வித் லவ் வந்து என் லவ்வுக்கு சம்பந்தமே இல்ல. இல்ல நிறைய அந்த ஸ்கூல் லவ் ஸ்டோரிஸ் அந்த மாதிரி பார்க்கும்போது நிறைய கனெக்ட் ஆச்சு. ஆமா. இந்த ஹார்ட் பிரேக்ஸ் ஏதாச்சும் இருந்திருக்கா? அதுல இருந்து எப்படி வெளியே வர்றது, அந்த மாதிரி ஏதாச்சும் நடந்திருக்கா? ஹார்ட் பிரேக் இருக்கு. ஹார்ட் பிரேக்லாம் லைஃப்ல நிறைய இருக்கு. ஒரு மூவி ஆடிஷன் போயிட்டு ரிஜெக்ஷன் ஆகும்போதெல்லாம் ஹார்ட் பிரேக் இருக்கு. லைக் நிறைய விஷயங்கள் நான் டவுன் ஆயிருக்கேன். ஸோ டவுன் ஆகும்போது லோன்லியாக ஃபீல் பண்ணுவேன். லைக் நிறைய எல்லா மிக்ஸ்ட் எமோஷன்ஸ்லாம் லைஃப்பில் நிறையா நடந்திருக்கு. பட்
never show to anyone. நான் அதை காமிச்சிக்கிட்டதே கிடையாது. when I feel down I never show to my friends, family, but அம்மா கிட்ட காட்டாம இருக்க முடியாது because she is எல்லா டைம் கூட இருப்பாங்க. பட் அந்த மாதிரி டைம்லலாம் நானே என்ன மோட்டிவேட்டாக எடுத்துக்கிட்டேன். ஆமாம், ஸோ இது இல்லைனா திஸ் டைம் வில் சேஞ்ச். அந்த மாதிரி லைஃப்பில் இது என்னைக்காவது ஒரு நாள் இது நடக்கும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா வெஞ்சன்ஸ் மேலே என் பேர் இருக்கு. ஸோ எல்லாருக்கும் அது கிடைக்காது வித்தின் ஷார்ட் டைம்ல ஒரு 5 படம். ஏன்னா பிகாஸ் ஆல்ரெடி ஃபெமிலியரான ஆர்டிஸ்ட்டுக்கு தான் அந்த மாதிரி படம் வாய்ப்பு கிடைக்கும். அதெல்லாம் நான் ஐ ஃபீல் பிளஸ்ட். தட் டு விமன் சென்ட்ரிக் மூவி இவ்வளோ ஷார்ட் டைம்ல கிடைச்சதுன்றது ஒரு பெரிய விஷயம். ஆமா, ஸோ அதெல்லாம் வந்து லைஃப்ல கடவுள் கொடுத்த ஒரு பிளஸ்ட் மூமெண்ட் தான். நாங்கள் வந்து திஸ் ஆர் தட் வந்து ஃபார் ஹீரோயின்ஸ் அண்ட் ஹீரோஸ் 2 பேருக்குமே பண்ணலாம் மேம். நான் ஃபர்ஸ்ட் ஹீரோயின்ஸ் கேட்குறேன், நீங்க சொல்லுங்க. ஓகேவா? மீனா குஷ்பு. மீனா. ஓகே. மீனா சிம்ரன். சிம்ரன் லைலா. சிம்ரன் நக்மா. சிம்ரன் த்ரிஷா. அசின் தமன்னா காஜல் அகர்வால். தமன்னா கீர்த்தி சுரேஷ். தமன்னா சமந்தா. ஓகே. தமன்னா நயன்தாரா. தமன்னா ஃபேனா மேம் நீங்க? I'm not fan தமன்னா because அவங்களோட எஃபோர்ட் அண்ட் ஸ்கிரீன் பிரசன்ஸ் ரியலி a lot. மேம் அதே மாதிரி டக்குன்னு ஹீரோ சொல்லிடுங்க மேம். ஃபர்ஸ்ட் பிரசாந்த் மாதவன் ஜீவா. மாதவன் விஷால். மாதவன் ஆர்யா. மாதவன் ரவி மோகன். ஓகே. மாதவன் எஸ்ஜே சூர்யா. எஸ்ஜே சூர்யா கார்த்திக். ஓகே. எஸ்ஜே சூர்யா எஸ்டிஆர். எஸ்ஜே சூர்யா சிவகார்த்திகேயன். எஸ்ஜே சூர்யா விக்ரம். எஸ்ஜே சூர்யா தனுஷ். சூர்யா விஜய் சேதுபதி. சூர்யா விஜய். சூர்யா அஜித் கமல்ஹாசன். அஜித் ரஜினிகாந்த். ஆல்வேஸ் ரஜினி. எஸ், ஃபைனலி சூப்பர் மேம். இவ்வளவு ஒரு பரபரப்புல நம்ம வந்து இதை முடிச்சிருக்கோம். So congratulations for your movie. Thank you so much. Thank you so much. ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்ஸ். அனன்யாஸ் நானானி ஹோம்ஸ் கோயம்புத்தூர். இது எங்களோட பாரடைஸ். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ்.